போய் இப்ராஹிம் ஷாஹி போலியுல்லா கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி பாண்டியர் வந்துட்டு திருப்பாண்டி வந்துட்டு ஒரு படையை கொண்டுட்டு வந்து போர் புரிய வந்திருக்காரு. ஆனா எந்த ஒரு முன் அறிவிப்பு இல்ல அப்படிங்கறதுனால நம்மளால எதுவும் பண்ண முடியறது இல்லன்னு சொன்னதும் உடனே ஒரு பெரும்படைகளை திரட்டி இப்ப வந்துட்டு பாண்டியனுக்கு எதிர்ப்படையாக ஏர்வாடியிலிருந்து ஒரு பெரும்படை கிளம்புது. அந்த ஏர்வாடி படை வந்துட்டு மதுரை நகரை அடையும் பொழுது மதுரையினுடைய அவங்க ஆட்சி செஞ்சுட்டு இருந்த சிக்கந்தர் பாபாவினுடைய ஆட்சிக்கு கீழே இருந்த அனைத்து பகுதிகளும் பாண்டியரின் வசமாக மாறிவிட்டது. அதற்கு பிறகு சிக்கந்தர் பாபா வந்துட்டு அந்த மலையிலேயே இருந்ததாகவும் சிக்கந்தர் பாபாவினுடைய ஆன்மீக ஞானம், அவர் கடவுளை வணங்கும் விதம், அவர் துவாக்கிட்ட எல்லாம் நடக்குங்கிற மாதிரியான விஷயங்கள் இது எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு அதற்கு பிறகு இவர் வச்சுக்கிட்டு இருந்தா நல்லது இல்லை அப்படின்னு சொல்லி அவரையும் கொலை செய்ய வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோடு மறுபடியும் வந்ததாகவும் அந்த மலையிலே பலர் ஷஹீதாக்கப்பட்டதாகவும் இறுதியாக சிக்கந்தர் பாபா அவர்களும் அதே மலையிலே ஷஹீதாக்கப்பட்டார்கள் என்பதும் வரலாறுகள் கூறுகிறது. வரலாற்றின் அடிப்படையில் இந்த கதையை நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? இதெல்லாம் நடந்து முடிந்த பிறகு சிக்கந்தர் பாபாவை கொலை செய்ததன் காரணத்தினாலே திருப்பாண்டிக்கு வந்துட்டு கண் பார்வை இல்லாமல் போனதை அறிந்த பாண்டியன் இதற்கு அந்த பாபாவை கொலை செஞ்ச பாவம் தான் காரணம் சொல்லிட்டு மறுபடியும் மலையேறி அவருடைய சமாதிக்கு பக்கத்தில் இருந்து அழுது புலம்பியதாகவும் அதனால் சிக்கந்தர் பாபா மனமுருகி மன்னித்ததாகவும் மன்னித்ததன் அடிப்படையில் மறுபடியும் பாண்டியனுக்கு கண் வந்ததாகவும் வரலாறு சொல்கிறது. இதெல்லாம் ஒரு ஹிஸ்டரி, ஒரு வரலாறு, இதெல்லாம் சொல்லப்படுகிறது. சரிங்களா? இந்த சமயத்துல சிக்கந்தர் பாபாவினுடைய அருளையும் அருளாட்சியையும் புரிந்து கொண்ட திருப்பாண்டி அவர்கள் அந்த பகுதியில சிக்கந்தர் பாபாவுக்கு ஒரு நினைவிடம் எழுப்ப நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதன் அடிப்படையில் கட்டப்பட்ட பள்ளிதான் கிபி 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட பள்ளிதான் இப்பொழுது வரை இருக்கக்கூடிய மதுரை சிக்கந்தர் பாபா பள்ளிவாசல். இது மலைக்கு மேல அமர்ந்திருக்கு. அதே மாதிரி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச முருகனுடைய ஆறுபடை வீடுகளே ஒரு வீடான, அது முதல் வீடான மூத்த வீடான திருப்பரங்குன்றம் கோவில் அந்த மலையில தான் அமைந்திருக்கு. என்ன சொல்றீங்க? ஆமா, மலையில பாதி தூரத்துல முருகனுடைய கோவிலை பார்க்கலாம். ரைட் கட் பண்ணி கொஞ்சம் மேல ஏறணும் அப்படின்னா சிக்கந்தர் பாபா மலைக்கு போகலாம். சோ இந்த இடங்களே பாத்தீங்கன்னா ஆன்மீக ஸ்தலங்கள். இதை விட ஒரு அதிசயமான ஒரு விஷயத்தை சொல்லட்டுமா? இந்து புராண கதைப்படி இது முதல் முருகன் கோயிலே கிடையாது. என்ன எப்படி ஒரு குண்டை போறீங்க? ஆமா, வரலாறு சொல்லுது.